பிரைஸ் பதில் அளிப்பவர். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 66:19. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆராதிக்கும் தேவன் பதிலளிக்கும் தேவன். நம் தேவைகளை சந்திப்பவர். நாம் பல நேரங்களில் நம் தேவைகளுக்காக பல இடங்களில் கதவுகளை தட்டியிருக்கலாம். உலக கதவுகள், காதுகள் எல்லாம் மூடியிருக்கலாம். காவல்துறை, அரசாங்கங்கள், அரசு அலுவலகங்கள் என எங்கு சென்றாலும் சில நேரங்களில் நமது விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்காமல் காதுகளை அடைத்திருக்கலாம். நம் மேலதிகாரிகள், நம் உறவினர்கள், நம் நண்பர்கள் என்று நாம் சென்று நின்ற இடங்கள் கூட நம் சத்தத்தை, தேவையை கேட்க யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் காலை முதல் மாலை வரை பாகால் விக்கிரகத்திற்கு முன் முறையிட்டும் பதில் வரவில்லை. ஆனால் எலியாவோ பலிபீடத்தை செப்பனிட்டு தேவனை கூப்பிட்டதும் அவர் பதிலளித்தார். நமது தேவன் பதிலளிக்கும் தேவன். கடந்த வருடங்களில் அநேக காரியங்களுக்கு பதிலளித்தார். இன்றும் அநேக ஜபங்களும் விண்ணப்பங்களும் பதில் வராமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்கள். நமது ஜபங்களை அவர் மெய்யாகவே உண்மையாகவே செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எலியாவுக்கு அக்கினியால் பதிலளித்த தேவன் நமக்கும் பதிலளிப்பார். கால சூழ்நிலைகளை நினைத்து சோர்ந்து போகாமல் இன்னும் ஜெபித்தால் ஜீவனுள்ள தேவனிடம் நாம் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் பதிலளிப்பார். அவர் பொய் சொல்லும் தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளவர். நம் வேண்டுதல் ஒரு முறை கூட அவர் பாதத்தில் நாம் வைப்போம். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டது போல நம்மையும் ஒரு முறை கூட ஆராய்ந்து சீர்படுத்தி பின்பு அவரிடம் நம் தேவைகளை கூறி முறையிடுவோம். மெய்யாகவே அவர் நம் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து பதிலளித்து விடுதலை கட்டளையிடுவாராக. ஆமேன்.